வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து சில ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த நிவின் ஃப்ளோரின் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நிவின் ஃப்ளோரின் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த பெரிய ரெக்டாங்கிளை வந்து டாப்ல வந்து ஒரு வேளை கிராஸ் பண்ணிச்சுன்னா பை பண்ணுங்க. இல்லை இந்த ரெக்டாங்கிளை வந்து டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே வச்சுக்கோங்க, செல் பண்ணு மேலே வச்சுக்கோங்க. கீழே அதாவது செல் பண்ணினீங்கன்னா ஒருவேளை பை பண்ணினீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்க சொல்லியிருந்தோம். ஸோ நவீன் ஃபிளார் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால நவீன் ஃபிளார் வந்து நாளைக்கும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நவீன் ஃபிளாரை வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே ரெக்டாங்கிளை வந்து நீங்க நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரெக்டாங்கிளை ஒருவேளை கிராஸ் பண்ணி அப் சைடில் போனிச்சுன்னா நீங்க வந்து பை பண்ணலாம். இதே டவுன் சைடில் போனிச்சுன்னா நீங்க வந்து செல் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது எஸ்கார்ட். ஸோ எஸ்கார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் சைட்வேஸில் தான் போயிருக்கு. ஸோ எஸ்கார்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ எஸ்கார்ட் வந்து நம்மளோட ட்ரெண்டிங்லேயே வரல இன்னைக்கு, கொடுத்ததில்ல, நேற்று கொடுத்ததில்ல. ஸோ இப்போ வந்து நமக்கு எஸ்கார்ட்டும் வந்து நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஒருவேளை எஸ்கார்ட் வந்து நல்லா மேலே போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க. இல்லை கீழே வந்து ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு நாளைக்கு வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக. அடுத்தது எம்ஜிஎல். ஸோ எம்ஜிஎல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அங்கே பாருங்க சூப்பரான ப்ராஃபிட். ஸோ எம்ஜிஎல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டாப் வந்து நமக்கு கிராஸ் ஆயிடுச்சு. கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட கிராஸ் ஆன பிரைஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளவு. ஸோ கிராஸ் ஆன பிரைஸ் கிட்டத்தட்ட நம்ம எந்த இடத்துல இங்கே ட்ரேட் எடுத்துட்டு போனோம் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பீங்க. 113 எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் வச்சிருக்கலாம். ஸோ 13 பாயிண்ட் வைக்காட்டியுமே நீங்கள் ஒரு 12 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 6 பாயிண்ட் அப்படிங்கும்போது ஒரு 1108. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருந்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இது வந்து நான் ரெட் கலரில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. இங்கே பாருங்க இது சூப்பராக ஒர்க் ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ 1:2 ரேஷியோ வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு எம்ஜிஎல். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸஸ். சோலா ஃபினான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், ஒருவேளை நம்ம ரெக்டாங்கில் டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் எடுங்க, இல்லை அப் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இது பாருங்க டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு சூப்பராக. எதில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா 52ல பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட வந்து நமக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து சாரி, இந்த இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நமக்கு 1:2 கிடைக்கல, பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகி ஒரு ப்ராஃபிட்ல தான் வந்து இந்த ஸ்டாக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம நேற்று சொன்ன 4 ஸ்டாக்ல வந்து 2 ஸ்டாக் வந்து சைட்வேஸ்லேயே தான் முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு பிரேக் அவுட்டும் நடக்கல. எஸ்கார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கல. ஸோ நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க. ஸோ சோலா ஃபினான்ஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறது என்னென்ன அப்படின்னா, அதாவது ஃப்ரைடே வந்து சஜஸ்ட் பண்ண போகிறது என்னென்னா அல்ட்ராடெக் வந்து வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அல்ட்ராடெக் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக யோசிச்சுங்க. இன்னைக்கு வந்து இங்கே தான் வந்து கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் இன்னைக்கு டே ஹையவும் இன்னைக்கு டே லோவையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரெண்டு ஜோனை வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ, ஒன்று அப் சைடில், இதை வந்து நான் கிரீன் கலரில் வச்சுக்கிறேன் உங்களுக்காக. ஸோ நிறைய பேர் வந்து பாக்ஸ் கொடுக்காதீங்க, வேல்யூ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இது பண்ணுறேன். அதாவது இந்த கிரீன் ஜோனை வந்து ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க இன்னொரு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இன்னொரு கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் ஆகி இப்படி மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் நீங்கள் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இதில் வந்து ஒரு 50% வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 50% ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ஒருவேளை டவுன் சைடில் வந்து இங்கே வருது, பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்க, கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு. ஸோ ஒருவேளை கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா டார்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக வைங்க. ஸோ 1:2 ரேஷியோவில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது அல்ட்ராடெக். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் இன்னைக்கு டே, அதாவது நான் வந்து தேர்ஸ்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ. ஸோ தேர்ஸ்டேவோட ஹையவும் தேர்ஸ்டேவோட லோவையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். நாளைக்கு இது ரெண்டையுமே பிரேக் ஒருவேளை அப் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா பை சைடு போவோம், டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா டவுன் சைடில் வரும். ஸோ ஏசிசி, ஸோ சேம் ஸ்டோரி. அழகாக மார்க் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி யாருக்காவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டே கேண்டில் போய்க்கிங்க. ஸோ டே கேண்டில் போயிட்டு
அழகா வந்து மார்க் பண்ணுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு டேவோட ஹை, அதாவது வியாழக்கிழமை. இது வந்து இன்னைக்கு டேவோட லோ. நான் வந்து ரெட் கலர்ல போட்டுக்கிறேன். இப்போ வந்து 5 மினிட்ஸ் கேண்டில்ல போய் பாருங்க. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்வேஸ் சென்டர். ஸோ சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நான் ப்ளூ லைனில் மாற்றிக்கிறேன். இதான் ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு மேலே போனாலுமே இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிங்க. கீழே வந்தாலுமே இதை கீழே ஒரு வேளை செல் பண்ணாலுமே இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா, ஒரு வேளை ஓப்பன் ஆகி இதில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்தாலும் ஸ்டாப் லாஸ் வராது. மறுபடியும் உங்களுக்கு டார்கெட் தரும். ஒருவேளை அப் சைடில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணாலுமே திருப்பி இங்கே ரிட்டர்ன் வந்துச்சுன்னா மறுபடியும் இப்படி தான் போக முடிஞ்சு உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் தராது. ஸோ அதனால வந்து அல்ட்ராடெக், ஏசிசி, அடுத்தது டால் பாரத்தும் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ டால் பாரத்தும் வந்து நான் டே ஹை நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, டே ஹை நான் நோட் பண்ணிட்டேன். டால் பாரத்தை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஹை ஹை வந்து நமக்கு கிரீன் கலர்ல போட்டுக்கலாம். லோ வந்து நமக்கு இந்த கலர்ல போட்டுக்கலாம். சென்டர்ல வந்து ப்ளூ லைன் போட்டுக்கணும். ஸோ இதான் ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு சென்டர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன் ஆல்வேஸ். அப்படி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில்ல பாருங்க. ஸோ ஒருவேளை அப் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா பை போங்க. ப்ளூ லைனை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸோ டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிமெண்ட் செக்டார் எப்படி போகுதுன்னு பாருங்க. அட் த சேம் டைம் வால்யூம் நல்லா இருக்கான்னு பாருங்க. சும்மா வால்யூம் இல்லாத ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டு செல் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் ஆகல, பை பண்ணிட்டு எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் நான் கோரமெண்டல். ஸோ கோரமெண்டலோட நீங்க ஹையை வந்து எடுத்துக்கங்க. ஸோ கோரமெண்டலோட ஹை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லோ வந்து இங்க வச்சுக்கோங்க. ஸோ லோ வந்து ரெட்டு, ஹை வந்து நமக்கு கிரீன். ஸோ சென்டர் லைன் வந்து நமக்கு ப்ளூ லைன், என்னன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ ஆல்வேஸ் என்ன ஸ்டாப் லாஸ் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வச்சிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ அம்புஜா சிமெண்ட். ஸோ அம்புஜா சிமெண்ட் வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, ட்ரேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சிமெண்ட் செக்டார் வந்து நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டாக்கோ இல்லாட்டினா ஒரு 2 ஸ்டாக்கோ வந்து நாளைக்கு ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. டே ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா பை பண்ணுங்க. டே லோவை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா செல் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு ஓரளவுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நவீனும் எஸ்கார்ட்டும் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அதனால இதையும் வந்து டே ஹை டே லோ வந்து மார்க் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு. ஸோ நாளைக்கு வந்து இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 ஸ்டாக்ல ஒரு 2 டு ஒரு 3, 4 ஸ்டாக் வந்து கண்டிப்பா நல்ல ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு இன்ட்ராடேக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.